வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2025. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பிஜிடிஆர்பி வருமா வராதா, எக்ஸாமில் வந்து 25 இருக்குமா 26 இருக்குமா இல்லை இருக்காதா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் வர்றது வந்து கன்ஃபார்ம் தான். அது எப்போ வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஆனால் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ சைக்காலஜி, எஜுகேஷன் இது சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கட்டும், டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஆர்பிக்கான மெட்டீரியல்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் எக்ஸாம்ஸ் எனர்ஜி எசன்ஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் மோட்டிவேஷ்னல் ஸ்டடீஸ் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துட்ருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ பிஜிடிஆர்பி 2025 25 அப்படின்னு போட்டிருந்து ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷனோ இல்லை எக்ஸாம் டேட்டோ அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், எக்ஸாம் எப்போ வரட்டும், எப்போன்னு தெரியட்டும் போதும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. கண்டிப்பாக அவங்கள விட எக்ஸாம் எப்போ வந்தாலும் சரி, நான் பிஜி டீச்சர் ஆகணும், நான் படிப்பேன், எந்த வேலையாக இருந்தாலும் இந்த யூனிட்டை இந்த சப்டாப்பிக்கை இன்றைக்கி நான் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன், இல்லை முடிச்சுட்டு தான் நான் இந்த டேயை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும்தான் ஒரு அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கன்சிஸ்டன்சியை டிட்டர்மினேஷனே வளர்த்துக்கோங்க. அடுத்ததாக யூடியூப் கிளாஸஸ் பற்றி நிறையா என்கொயரிஸ் நமக்கு வந்திருக்கு, கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபுல் டாப்பிக்கை யூனிட் வைஸாக சப்டாபிக் வைஸாக நம்ம 1 மார்ச் 1 ஒவ்வொரு யூனிட் 1.1னா ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ், சாசர், அடுத்து ஒரு வீக்லி 3 வீடியோஸ் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு வின்னர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி தான். வின்னர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக மார்க் வாங்க முடியும், எந்த இடத்துல போம்னா எதை படிக்கணும், அதில் அந்த போமில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தோடு தான் நான் என்னோடய கிளாஸஸ் இருக்கும். மோனோட்டோனஸாக வந்து அப்படியே அந்த வெறும் ஒரு லெசன் டீச்சிங்காகவோ அப்படியே எல்லா இன்ஃபர்மேஷனையும் டம்ப் பண்ணுறதாகவோ இருக்கிறத விட இட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஹவு டு டீல் வித் த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹவு டு டீல் வித் த டெக்ஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் கிளாஸஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 1/3/2025 நமக்கு இன்னும் ஒரு 3 நாள்லேருந்து நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்லைடோட யூடியூப் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு நியூ சிலபஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டு மெட்டீரியல் வந்து ரெடியாகவே இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ யூடியூப்பில் நான் படிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் என்னோடய கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிளாஸ் டீச்சிங்கை விட ஹவு டு டீலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2195, இதை விட இப்போ இது அப்டேட் ஆகிருக்கு. 2195 பேஜஸ் இருக்குது. போம்ஸ் அண்ட் ப்ரோஸ் ஆல் வித் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். போயம் ரெண்டுக்கும் போயம் அண்ட் ப்ரோஸ் ரெண்டும் விட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு கம்பல்சரி எல்லா யூனிட்டுக்கும் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் கையில் வந்துடும். பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அதோட காஸ்ட் வந்து 4600 நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சும் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லா டாபிக் அண்ட் சப் டாப்பிக்கும் கிளியராக இருக்கும். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
டெய்லி டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு 2 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இப்போ மந்த்லி 300 தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு இருக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சும் படிக்க ஆரம்பித்த உடனே ஜாயின் பண்ணணுங்கள டெஸ்ட் பேட்சில் ஓரளவுக்கு நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற போது நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் இது 2 தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன். யூடியூப் கிளாஸஸ் இந்த வீடியோவில் கன்வே பண்ணுற விஷயம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் யூடியூப் கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ யூடியூப்பில் கிளாஸஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது, டெஸ்ட் பேட்சஸும் இருக்கும். அதுக்கான ஒரு இன்டிமேஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்க, இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல இன்ஸ்டா பேஜில் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிஜி டிஆர்பி ரிலேட்டடாகவோ எந்த டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாகவோ என்ன டவுட்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட மோட்டோ வந்துட்டு EEE எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் அண்ட் ஆல்சோ என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். நம்மளை என்கரேஜ் பண்ண ஆள் இல்லை, பட் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம் அண்ட் அடுத்தவங்கள எலிவேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோபல் காசோடு தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.